ஒரு சினிமா செய்த மேஜிக். கேரள பள்ளிகளில் பெஞ்ச் புரட்சி. ஒரு திரைப்படம் என்ன செய்யும்? பொழுதுபோக்க வைப்பதை தாண்டி என்று கேட்போருக்கு ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது ஒரு மலையாள திரைப்படம். குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படத்தால் கேரள பள்ளிகளில் தொடங்கி பஞ்சாப் பள்ளி வரை ஒரு புரட்சியே நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளி வகுப்பறைகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் 2-3 வரிசைகளாகவோ அல்லது அதற்கும் மேலாகவோ இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இருக்கை வரிசைகளில் முதல் வரிசையில் அமரும் மாணவர்களை படிப்பாளி என்றும், கடைசி வரிசைகளில் அமரும் மாணவர்களை சேட்டைக்காரர்கள், மாணவிகளாக இருந்தால் திருமணம் வரை பள்ளி கல்லூரிக்கு வந்து செல்லும் மாப்பிளை பெஞ்ச்காரிகள் என்றும் விமர்சிக்கப்பட்டே அது பொது புத்தியில் உண்மை என பதிந்துவிட்டது. வகுப்பாசிரியர் என்னவோ நடுவில் நின்றுதான் பாடம் எடுக்கிறார். முதல் வரிசையில் இருப்பதால் அவர்கள் படிப்பாளி ஆகிறார்களா அல்லது கடைசி வரிசையில் இருப்பதால் அவர்கள் படிப்பில் நாட்டமில்லாமல் இருக்கிறார்களா என்பது கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா போன்றதொரு விடுகதை போல் நீடிக்கிறது. இந்நிலையில் OTT தளத்தில் வெளியான ஒரு மலையாள திரைப்படம் சமூக புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்தனார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற அந்த திரைப்படத்தின் தாக்கத்தால் கேரளாவின் பல்வேறு பள்ளிகளில் மாணவர்கள் இருக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இல்லாமல் அரைவட்ட வடிவமாக மாற்றப்பட்டுள்ளது. இது பள்ளி மாணவர் மத்தியில் உளவியல் ரீதியாக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாக பல்வேறு பள்ளிகளிலும் இது ட்ரெண்டாகி இருக்கிறது. மேலும் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம் தனது வகுப்பறையில் அமல்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் OTTயில் வெளியான இப்படத்தை இயக்கியிருந்தார் வினேஷ் விஸ்வநாத். அவருக்கு இது முதல் படம். திருவனந்தபுரத்தில் ஒரு முதன்மை பள்ளியில் நடக்கும் கதையே படம். திருவனந்தபுரம் KR நாராயணன் நினைவு தொடக்க பள்ளி. அங்கே 7ஆம் வகுப்பு C பிரிவில் படிக்கும் கடைசி பெஞ்சர் ஸ்ரீகுட்டன் தான் கதாநாயகன். படிக்க மாட்டான், நண்பர்கள் குழு சேர்த்து சேட்டை செய்வான், வம்பிழுப்பான், இப்படி எக்கச்சக்க புகார்களுக்கு சொந்தக்காரன். அதே வகுப்பில் உள்ள இன்னொரு மாணவன் அம்பாடி. முதல் பெஞ்சர் படிப்பாளி. அம்பாடிக்கும் ஸ்ரீகுட்டன் கேங்குக்கும் முட்டல்கள் மோதல்கள் தான் படம். அடங்காத ஸ்ரீகுட்டனுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் ஆசிரியர் சக்கரபாணி. CK என்றழைக்கப்படும் அவருக்கு எல்லோர் மீதும் வெறுப்புதான். அவர் மீதும் எல்லோருக்கும் வெறுப்பே. வகுப்பு லீடராக அம்பாடியை ஆக்க நினைக்கிறார் CK. எப்படியாவது லீடராகிவிட துடிகிறான் ஸ்ரீகுட்டன். தேர்தலில் நின்று ஜெயிக்க அவன் எடுக்கும் முயற்சிகளும் அதனை சுற்றிய நிகழ்வுகளுமாக நீளும் படத்தில் பிரச்சார நெடி சிறிதும் இல்லாமல் ஜனநாயகம், சமூக நீதி, சமத்துவம், சாதிய பாகுபாடுகளை ஒழித்தல் என பல பிரச்சனைகளையும் தொட்டு செல்கின்றன. தொட்டு என்றால் சும்மா தொட்டு அல்ல, ஆழமாக மனதை தொடுதல். அதனால் தான் படத்தில் இருந்த காட்சி சமூகத்தில் பிரதிபலித்துள்ளது. பள்ளி இருக்கையில் முதல் பெஞ்ச், கடைசி பெஞ்ச் என்ற பிரிவினை எத்தனை மோசமாக பாகுபாடு, உளவியல் ரீதியான குழந்தைகளுக்கு எத்தனை சுமை என்பதை சொல்லியுள்ளது. இது குறித்து இயக்குனர் வினேஷ் அளித்த பேட்டியொன்றில், நான் திருவனந்தபுரம் LP பள்ளியில் தொடக்கப்பள்ளி பயின்றபோது வகுப்பறையில் இருக்கைகள் இந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதை நான் சினிமாவில் காட்சிப்படுத்தியதற்கு பின்னர் இத்தகைய நேர்மறை தாக்கம் ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று கூறியுள்ளார். இந்நிலையில் கேரளாவில் பல்வேறு பள்ளிகளும் தங்கள் வகுப்பறைகளில் இருக்கை வரிசை மாற்றப்பட்டுள்ளதை படமெடுத்து அதை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றன. இயக்குனரையும் டேக் செய்து பகிரப்படுகின்றன. அதேபோல் பஞ்சாபில் உள்ள புனித ஜோசப் பள்ளியிலும் இதே முறை பின்பற்றப்பட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் மிக லேட்டஸ்டாக தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி வகுப்பறைகளில் வடிவில் இருக்கைகளை அமைக்க வலியுறுத்தியுள்ளது. ஒரு திரைப்படம் என்ன செய்துவிடும் என்பதற்கு இதைவிட என்ன சாட்சி இருக்க முடியும்?